காலை மலர் நிகழ்ச்சியில் தெரிந்ததும் தெரியாதுங்கிற நம்முடைய பகுதியில் நாள்தோறும் பல புதிய தகவல்களை தெரிஞ்சிட்டு இருக்கோம். அந்த வகையில் நாம் பார்க்க போகிறது மூங்கில் உப்பு. உப்பில்லாத பண்டம் குப்பையிலே அப்படின்னு நம்ம ஊரில் சொல்லுவாங்க. உப்பு இல்லாமல் எந்த ஒரு பண்டமும் நம்ம சாப்பிட முடியாது. இப்போ ஜாங்கிரி உப்பு இல்லாமல் தானே இருக்குது, அப்போ அதை நம்ம சாப்பிடத்தானே செய்கிறோம் அப்படின்னு நீங்கள் யோசிக்கலாம். உப்பு இல்லாமல் எந்த ஒரு பொருளுமே சுவைக்காது. அந்த ஜாங்கிரியில் கூட பார்த்தீங்கன்னா கொஞ்சம் உப்பு இருக்குது தான் செய்யும், குறைந்தபட்ச அளவில். அதில் இருக்கக்கூடிய மூலக்கூறுகளில் கண்டிப்பாக உப்போட பங்கு இருக்கும். இதை சோடியம் குளோரைடு அப்படின்னு சொல்லுவோம். கடல் உப்பு. உப்பு நமக்கு எப்படி கிடைக்குதுன்னா கடல்லேருந்து தான் நமக்கு கிடைக்குது. அந்த சோடியம் குளோரைடு தான் மூங்கில் உப்பாக மாற்றுறாங்க. 1 கிலோ மூங்கில் உப்பினுடைய விலை கிட்டத்தட்ட $250, அதாவது 20,000 ரூபாய்க்கு இன்னைக்கு சந்தையில் விற்பனை ஆகிட்டு இருக்கு. கொரியர்கள் இந்த மூங்கில் உப்பை தான் தங்களுடைய உணவுக்கு பயன்படுத்துகிறாங்க. தங்களுடைய பாரம்பரியமான மருத்துவத்துக்கும் இந்த உப்பை தான் பயன்படுத்துகிறாங்க. இந்த மூங்கில் உப்பு மனிதர்களால் உருவாக்கப்படுகிறது. கடல்லேருந்து கிடைக்கக்கூடிய சோடியம் குளோரைடுன்னு சொல்லக்கூடிய அந்த கடல் உப்பை தான் மூங்கில் உப்பாக மாற்றுறாங்க. அதற்கு 3 ஆண்டுகள் வளர்ந்த முதிர்ந்த ஒரு மூங்கில் மரத்தில் சீரான இடைவெளியில் உள்ள மூங்கில்களை அவங்க வெட்டுவாங்க. ஒரு பக்கம் அடைச்சிருக்கும், ஒரு பக்கம் திறந்திருக்கும். திறந்திருக்கிற அந்த பகுதியின் வழியாக அந்த வாய்க்குள்ள நம்முடைய கடல் உப்பான இந்த சோடியம் குளோரைடை உள்ளே வச்சு நல்லா இருத்தி அமுக்குவாங்க. இது 30 நாளிலிருந்து 45 நாள் வரைக்கும் இப்படியே இருக்கும். இதை 9 முறை அவங்க சூடுபடுத்துகிறாங்க. அடுப்பு கரியில் வச்சு எரிப்பாங்க. எரிக்கும் போது அந்த மூங்கில் எரிஞ்சு கரியாகும். அப்படி அந்த கரியான அந்த உப்பை எடுத்து மறுபடியும் இன்னொரு மூங்கிலுக்குள்ள வச்சு எரிப்பாங்க. ஒரு முறை எரிக்கும் போது 800 டிகிரி வெப்பநிலையில் அது எரியும். கடைசியாக 9வது முறை எரிக்கும் போது 1000 டிகிரி செல்சியஸில் அதை எரிக்கிறாங்க. இப்படி எரிக்கிறது மூலமாக என்ன ஆகுது அப்படின்னா, அந்த மூங்கிலில் உள்ள சத்துக்கள் அனைத்தும் எண்ணெயாக உருகி அந்த உப்பிலே கலந்து விடுகிறது. அந்த உப்பு மூங்கிலினுடைய தன்மை முழுவதையும் பெற்ற உப்பாக அது மாறி விடுகிறது. அதனால தான் அதுக்கு மூங்கில் உப்பு அப்படின்னு பேர் வச்சிருக்காங்க. சந்தையில் இவ்வளவு விலை அதிகமாக இருந்தாலும் கூட கொரியர்கள் இந்த மூங்கில் உப்பை பயன்படுத்துவதற்கு மிக முக்கியமான காரணம், புற்றுநோயை எதிர்க்கக்கூடிய சக்தி இந்த மூங்கில் உப்புக்கு இருக்கு அப்படின்னு அவங்க கண்டுபிடிச்சிருக்கிறாங்க. இதில் அந்த மூங்கில் உப்பை பார்த்தீங்கன்னாக்கா பதப்படுத்துறது மாதிரி 45 நாள் வரைக்கும் அதை வைத்து அதில் கிடைக்கக்கூடிய அந்த கறி அதை ரொம்ப கவனமாக கையாள வேண்டும். அதை உடைக்கும் போது ரொம்ப தூளாக போயிடும். இதை மனிதர்களே தயாரிக்கிறதுனால தான் இந்த உப்பு மனிதர்களால் தயாரிக்கப்படக்கூடிய உப்பு அப்படின்னு இது அழைக்கப்படுது. இந்த மூங்கில் உப்பில் பார்த்தீங்கன்னாக்க நன்றாட வாழ்க்கையில் உள்ள எல்லாவற்றுக்குமே கொரியர்கள் இன்னைக்கு பயன்படுத்தக்கூடிய ஒன்றாக இந்த மூங்கில் உப்பு இருக்கிறத நம்ம பார்க்கலாம். இந்த மூங்கில் உப்பு பார்த்தீங்கன்னா முட்டையினுடைய மஞ்சக்கருவை போன்ற ஒரு சுவையை, ஒரு மனத்தை அது ஏற்படுத்தும். இது காஸ்மெட்டிக்ஸில் அதிகமாக இதை பயன்படுத்துகிறாங்க. பற்பசை பேஸ்ட்டாக இருக்கட்டும், உடலுக்கு பயன்படுத்தக்கூடிய குளியல் சோப்பு, இது எல்லாத்துலேயுமே அவங்க பயன்படுத்துகிறாங்க. கொரியர்கள் இதை பல நூற்றாண்டுகளாக தொடர்ந்து பயன்படுத்திட்டு வராங்க அப்படின்னு சொல்லலாம். மூங்கில எரிக்கும் போது பார்த்தீங்கன்னா 12லிருந்து 18 மணி நேரம் அதை எரிப்பாங்க. எரிந்த நிலையில் இருக்கக்கூடிய அந்த உப்பை இரும்பு பாத்திரத்தில் எடுத்து அதை குளிர்வித்து அதன் பிறகு கைகளால் உடைப்பாங்க. அந்த இதை அப்போ கிடைக்கக்கூடிய அந்த உப்பை பார்த்தீங்கன்னா மறுபடியும் மூங்கிலில் வைக்கிறதுக்குள்ள அந்த மைக்ரோ பிளாஸ்டிக்னு சொல்லக்கூடிய நுண்ணிய பொருட்கள்லாம் இருக்கும், அதெல்லாம் நீக்கிட்டு தான் மறுபடியும் அதில் வைப்பாங்க. அந்த அளவுக்கு இந்த பொருளினுடைய பயன்பாடு இன்னைக்கு அதிகமாக இருக்குது அப்படின்னு சொல்லலாம். அது மட்டும் இல்லாமல் பல நோய்களை குணப்படுத்தக்கூடிய சக்தியும் இதில் இருக்குது. ஏன்னா அந்த மூங்கிலினுடைய மொத்த தன்மையும் எண்ணெயாக அந்த உப்பிலேயே கலந்து விடுவதனால மூங்கிலை உட்கொள்வதற்கு சமம் இந்த உப்பை உட்கொள்வது.
அதனால தான் பாருங்கள், ஹிமாலயன் சால்ட் அப்படின்னு நம்ம சொல்கிறோம் இல்லையா, இளம் சிவப்பு நிறத்தில் இருக்கும். அந்த ஹிமாலயன் சால்ட்டை விட 10 மடங்கு விலையும் அதிகமாக இருக்குது. பல நன்மைகளும் இதில் இருக்குது. அப்படிங்கிறனாலையும் இதில் வந்து நிறைய சத்துக்கள் அதிகமாக இருக்குது, மினரல்ஸ் இதில் நிறைய இருக்குது. அப்படிங்கிறதுனால இதை பெரும்பாலானோர் இன்னைக்கு வந்து விரும்பி சாப்பிட்றாங்க. மீண்டும் பல புதிய தகவல்களோடு, அதில் அறியப்படாத பக்கங்களோடு உங்களை சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம்.